ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரம்யாவோட மனசாட்சி ரம்யா கிட்டே என்ன முடிவு பண்ணியிருக்கேன், நாளைக்கு நடக்க போகிற தீபாவோட மாமியார் மாமனாரோட கல்யாண நாளுக்கு நீ போக போறியா இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்டால் ரம்யா, நான் அதை தான் யோசிச்சுட்ருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்வாங்க. அது கேட்டால் மனசாட்சி வந்துட்டு, எதுக்கு நீ இவ்வளோ யோசிச்சுட்ருக்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ போகாமல் விட்டுடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்வாங்க. அது கேட்டால் ரம்யா வந்துட்டு, இன்வைட் பண்ணியிருக்காங்க, எப்படி போகாமல் இருக்கிறதுன்னு கேட்பாங்க. நீ ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா கார்த்திகை மீட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும், அப்படி மட்டும் வந்துட்டுனா அது உனக்கு ரொம்ப சிக்கலாயிடும், அதனால தான் நீ போகாமல் இருந்துரு. அதை கேட்டால் ரம்யா, போகலனாலும் பிரச்சனை தான், ஏன்னா கார்த்திகை கிட்டத்தட்ட என் மேலே டவுட் வந்துடுச்சு, அதனால நான் கண்டிப்பாக இங்கே போய் தான் ஆகணுமே, இப்போ போகலன்னா அவன் டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிடுவான், அதுக்காக வச்சு நான் போய் தான் ஆகணுமே, அதுவும் இல்லாமல் அந்த சான்ஸை நான் அவனுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்வாங்க. அதை கேட்ட மனசாச்சு, அதுக்கு நீயே அவன்கிட்ட எல்லாம் உண்மையாக சொல்லிவிடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம். இங்கே பாரு, நீ தான் அம்மு ரம்யான்றது எல்லாமே ஒன்று தான், அது தெரிஞ்சால் ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறது இல்லைல்ல, அதால் ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை, தீபாவை கொலை செய்ய போகிற விஷயம் தெரிஞ்சிருவா போகுது என்ன அப்படின்னு வந்து கேட்கும். அதை கேட்டால் ரம்யா வந்து, நான் அதுக்காக சொல்லலை, நான் தான் அம்முன்றது கார்த்திக்கு தெரியறதுக்குள்ளே தீபாவை அவரோட வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறியணும், அப்போ தான் நான் கார்த்திக்கு சொந்தமாக முடியும், நான் நினச்சது எல்லாமே சாதிக்க முடியும். ஒரு வேளை இப்போவே நான் தான் அம்முன்ற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் கம்பெனியில் அவர் என்னை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும், அதனால் அவர் என்கிட்ட சகஜமாக பேச மாட்டார், பழக மாட்டார், அதனால் இப்போதைக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படியே நீ குழம்பிட்டு இருந்தா எப்படி, ஏதாவது ஒரு முடிவெடுன்னு பேசிட்டு இருக்கும்போது தீபா ரம்யாவுக்கு கால் பண்ணிட்டு, நாளைக்கு காலைல கல்யாண நாளைக்கு நீ சீக்கிரமாக மண்டபத்துக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்குமே நீ என் கூடவே இருக்கணும், அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரம்யா, நான் கண்டிப்பாக வரேன், ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நான் அப்பா வர்றது தான் டவுட்டாக இருக்குது, ஏன்னா அவருக்கு தான் இன்னும் உடம்பு சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் தீபா வந்து சொல்லுவாங்க, அவர் வந்தால் என்ன மண்டபத்தில் எங்கன்னா உட்கார தானே போகிறாரு, வரட்டுமே அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு, இல்லடி சரியாக வராது, அவர் வேண்டாம் விட்டுரு அப்படின்வாங்க. அது கேட்ட தீபாவோ, சரி நீயாச்சும் சீக்கிரம் வந்துரு, அப்படி நீ மட்டும் வரல நானும் என் வீட்டுக்காரனும் உன்னை வீட்டுக்கு வந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரம்யா வந்துட்டு, என்ன மிரட்டி கூப்பிட்றேன், நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. மனசாட்சி வந்து, பாரு உன்னை தீபா கூப்பிட்றா, நீ போய் தான் ஆகணும், ஆனால் கார்த்திக் கண்ணில் நீ படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போய்டும். அப்போ ரம்யா வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போவேன், கார்த்திக் கண்ணில் படவே மாட்டேன் அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தீபா வந்து பூஜை ரூமுக்கு போயிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க, அத்தைக்கு கல்யாணம் நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அது நல்லபடியாக நடக்கணும், பாட்டியும் வந்துட்டுருக்காங்க, அதுவும் இல்லாமல் மீனாட்சி அக்கா வேறு தனியாக இருக்காங்க, பாட்டிக்கு மட்டும் மீனாட்சி அக்கா தனியாக இருக்கிறது தெரிஞ்சால் தேவையில்லாத பிரச்சனையாகும், இது எல்லாமே அவர் சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் இல்லாமல் மீனாட்சி அக்காவோட தாலி இங்கே இருக்குது, இந்த தாலி ஆனந்த் மாமா ரியாவை அனுப்பி விட்டுட்டு மீனாட்சி அக்கா கழுத்தில் கட்டணும், அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் அங்கே வந்து, என்னங்க வேண்டிக்கிறீங்க அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த தாலி வந்து மீனாட்சி அக்காவோட கழுத்தில் போகணும்னு வந்து நான் வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. அதை பற்றி நீங்கள் எதையுமே கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கண்டிப்பாக ரியா இன்றைக்கி வீட்டை விட்டு போயிடுவா, ஃபங்க்ஷன்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும், எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபா கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரியா ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனந்த் போயிட்டு, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்குது, அப்செட்டாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ரியா வந்துட்டு, இல்லை உங்கள் பாட்டி வேற வராங்க சொன்னேன், அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவங்களுக்கு வந்து நம்ம கல்யாணம் ஆன விஷயம் தெரியாது, ஒரு வேளை அவங்க நம்ம 2 பேரையும் பார்த்துட்டு என்னை வேணாம் சொல்லி அனுப்பிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்டால் ஆனந்த் வந்து, நான் தான் என்னோட வாழ்க்கையில் மீனாட்சி இல்லைன்னு சொல்லிடல, நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, எனக்கு நீ தான், அதனால பாட்டியை பற்றி எதை பற்றியுமே நீ யோசிக்காத அப்படின்வாங்க. அதை கேட்ட ரியா வந்துட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனந்த், நீ எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கல, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆனந்த் வந்து பீரோக்குள்ளே போய்ட்டு, என்னோட பர்ஃப்யூம் ஒன்று வச்சுருந்தேன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்ட் பாட்டில் தேடிட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸ் எடுத்து ரியா கிட்ட கொடுப்பாங்க. ரியா இதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதில் வந்து கன் இருக்குது அப்படின்னாங்க. என்னது கன்னா அப்படின்னு வந்து ரியா கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்து காட்டிட்டு, இது அப்பாவோட கன்னு, லைசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்று திரும்பவும் பார்த்தீங்கன்னா பீரோக்குள்ளே வச்சுட்டு அவர் சென்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ ரியா கையில் அந்த கன்னை எடுத்து வச்சுட்டு, இது நமக்கு யூஸ் ஆகும், மண்டபத்தில் இருந்தால் பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அபிராமி ஃபீல் பண்ணிவிட்டு ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அருணாச்சலம் போய்ட்டு, என்ன ஆச்சு இன்னும் நீ கிளம்பலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட அபிராமி வந்துட்டு, வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, எப்படிங்க நான் கிளம்ப முடியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நாச்சியா, அதான் ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சுல, நீ எதுக்கு எல்லாத்தையும் கவலைப்பட்டுருக்க, நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ எதை பற்றி சொல்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அபிராமி வந்துட்டு, இல்லைங்க நம்ம இந்த கல்யாண நாளை கொண்டாடணும்னா எல்லாருமே நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், கார்த்திக் தீபா பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க, இப்போ ஐஸ்வர்யாவும் வந்து அருண் கூட சேர்ந்தாச்சு, அந்த ஆனந்த் தான் ரியாவை வச்சிட்ருக்கா, இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் நம்ம என்ன வளர்ப்பு பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கோன்னு நினைக்க மாட்டாங்களா, அது ரொம்ப அசிங்கமாயிடும் இல்லைங்களா, அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது மீனாட்சி வராமல் அந்த ரியா காலில் வந்து விழுந்துட்டாலும் அதுவும் தப்பாக போயிடும் இல்லைங்க, மீனாட்சியோட மனசு என்ன கஷ்டப்படும்,
இதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்ட அருணாச்சலம், நீ எதை பற்றியுமே கவலைப்படாத நாச்சியா, அதான் கார்த்திக் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டால. கார்த்திக் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதனால் நீ எதை பற்றியுமே யோசிக்காத. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும், அது நமக்காக தானே எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க, நீ சீக்கிரமாக கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தீபா கோவிலுக்கு போயிட்டு மீனாட்சியோட தாலியை கொடுத்து ஐயர்கிட்ட இதை அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. பூசாரியும் தாலியை வச்சு பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ தீபா சாமிக்கிட்ட வேண்டிப்பாங்க, இந்த கல்யாண நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, மீனாட்சி அக்கா ஆனந்த் மாமா கூட சேர்ந்துடணும், அதுவும் இல்லாமல் அந்த ரியா ஆனந்த் மாமா விட்டுட்டு போயிடணும், இது எல்லாமே அவர் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும்னு வேண்டிட்டு இருப்பாங்க. பூசாரியும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொண்டு வந்து தீபா கிட்ட அந்த விளக்கை காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா விளக்கு அணைஞ்சு போய்டும். தீபா அப்படியே பதறுவாங்க. அப்போ ஐயர் வந்துட்டு, நீ கவலைப்படாதம்மா, காற்றுல தான் இந்த விளக்கு அணைஞ்சிருச்சு, நீ நினச்ச காரியம் நல்லபடியாகவே நடும். அதை கேட்ட தீபாவும் சரின்னு சொல்லிட்டு பூக்கூடையை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஐயர் பார்த்தீங்கன்னா சாமி முன்னாடி போயிட்டு, அந்த பொண்ணு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு வந்துட்டு இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு போகிறா தாலியை வச்சு, ஆனால் இங்கே விளக்கு அணைஞ்சு போனது அபசகுணமாக தான் தெரியுது, எதுவுமே நடக்காமல் நீ தான் பார்த்துக்கணும் கடவுளே அப்படின்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்துக்கு நிறைய கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. இங்கே அபிராமி வந்து தீபா கிட்ட எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சா வரவங்களை வரவேற்கிறதுக்கு அப்படின்னாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னு மீனாட்சி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அருணாச்சலமா கார்த்திக் அருண் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. என்னப்பா வெறும் ட்ரெஸ் மட்டும் தானே, மேக்கப்லாம் ஆள் வர மாட்டாங்களா அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு அருண் சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்திக் வந்து ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா மதுக்கு கால் பண்ணிவிட்டு, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட மதுவும் சரிங்க சார் நான் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்வாங்க. அப்போ கார்த்திக் வந்து, அது ரியாக்கு தெரியாமல் அவங்க வாயால் எல்லா உண்மையும் வர வச்சு அது வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்பி வச்சுருங்க, ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ரியாக்கு எந்த ஒரு டவுட்டும் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட மதுவும் வந்துட்டு, அந்த ரியா எவ்வளோ பெரிய கிரிமினல் எனக்கு நல்லாவே தெரியும், நான் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருப்பேன் சார், உங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார், அதில் எந்த ஒரு தப்பும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும் சரிங்க எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எனக்கு அந்த வீடியோவை எடுத்துகிட்டு நீங்கள் மண்டபத்துக்கு உடனே கிளம்பி வந்துருங்க அப்படின்னாங்க. அதை கேட்ட மதுவும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க.